ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழியால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் ஆறாமுத பேர் என்ற தலைப்பில் 6வது பாடலில் முக்தருளே ஒளிர்கின்ற முழு முதலே, சித்தா சித்தியெல்லாம் தரவல்ல செழுஞ்சுடரே, பித்தா பித்தன் எனை வழிந்த ஆண்ட பெருந்தகையே, அத்தா தந்தனையே அருள் ஆரமுது தந்தனையே என்கின்றார். முக்தி என்பது வீடு வேறு, சித்தி என்பது ஆற்றல். இதனை நம் பெருமான் முக்தி என்பது முன் நிலை ஒரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்பார். பித்தா ஒருமை உணர்வுடன் இறைவனு மட்டுமே எண்ணுதல். அத்தா என்பது நம் அப்பாவை போன்றவர். சித்தா எல்லா ஆற்றலுடன் விளங்குபவர். சித்தியெல்லாம் தரவல்ல செழுஞ்சுடரே, சித்தி என்பது ஆற்றலை பெறக்கூடிய தவம். காற்றின் இயக்கமாகிய மனதை வென்றவர் பெற்ற சித்தி எனும் ஆற்றல் அஷ்டமா சித்தி, அதாவது 8 வகையான ஆற்றல்கள் உள்ளது. ஆனால் ஜீவகாருண்ய தவத்தால் நம் பெருமான் பெற்ற ஆற்றல்கள் கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இது அல்லாது ஆடூறு சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளை எனவும், கூட்டூறு சித்திகள் கோடிபல் கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும்பொருளே எனவும், அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளங்கும் பெரும் தனி பொருளை எனவும், இவர் செய்த ஜீவத்யாவால் இறைவன் இவருக்கு ஆற்றலை வழங்கியுள்ளார். காரணம், உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து நம் பெருமான் 23/5/1867 வைகாசி 11 சத்திய தர்மசாலை நிறுவி தினசரி தடைபடாது 3 வேளையும் பசித்த ஏழைகளின் பசியை போக்கும் பரவகார செயலாகிய அன்னவரயம் செய்தார். இவர் அன்னவரயம் செய்ததால் இவருக்கு சக்தி எனும் ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் கூட கூட இறைவனின் உபகார சக்தி கூடியது. இறைவனின் உபகார சக்தியாகிய அனாதியான அருட்சக்தியாகிய தயவு பேராற்றல் இவருக்கு கூடியது. அதனால்தான் அண்ட கோடிகள் அனைத்தும் அறிந்தேன் அவற்றில் உள்ள செய்தியை, அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்கள் எழுதிய அறிந்தேன் அவற்றில் உள்ள செய்திகள் அனைத்தையும் என்கின்றார். ஆக இவரது அறிவு அண்டாண்டங்கள் கடந்து செல்கின்றது. காரணம், இது ஜீவத்தயவால் பெற்ற அறிவு. நாமும் பெறலாம். அறமீறாது தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கக்கூடிய அற்றார் அழிவசி தீர்க்க ஆற்றல் கூடும். இந்த செயல் நமக்கு பூரணமான நம்முடனும் அருட்சக்தி கலக்கும் என உண்மை பத்திரிகையில் பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன், என்னை போல் பெறுவதற்கு இனி எந்த தடையும் இல்லை, இது சத்தியம் என்று உறுதி செய்து கூறுகிறார். எல்லாம் தரவல்ல செழுஞ்சுடரே, அதாவது காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெற்ற சக்தி, ஒளி இயக்கமாகிய ஆன்ம அறிவுடன் கூட காற்றும் ஒளியும் கூடினால், விந்தும் நாதமும் கூடினால் செழுஞ்சுடர். இது எல்லாம் நாம் ஜீவதயவு செய்ய செய்ய இறைவனின் தயவு அக அனுபவம் நம்முள் விளங்கும்.
முக்தா, முக்தருளே ஒளிர்கின்ற முழு முதலே. நம் பெருமான் அகவலில் கூறும் பொழுது படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அப்போ உயிர்கள் பால் ஜீவதேவு கொண்டு பக்தி செலுத்தணும். அது தடைபடாது தினசரி செய்ய செய்ய ஒழுக்கமாகும். ஆக ஜீவதயவு பேதமற்று ஒருமை உடனுடன் செய்ய செய்ய உயிருணர்வாகணும். உயிருணர்வு வந்தால்தான் அருளுணர்வு வரும். அருளுணர்வு வந்தால்தான் இறை உணர்வு வரும். இதனை நம் பெருமான் பற்றிய பற்றனைத்தும் விட்டு அருள் அம்பலப்பற்றை பற்றுமினோ என்றும் இரவீர எனவும் சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தருள்வார் உத்தம சர்க்குரு எனவும் உறுதிபட கூறுகிறார். நாம் செய்த ஜீவதயவால் நம் ஆன்மாவில் கூடினால் சித்தி நிலை ஆற்றல் கூடும். இந்த பெற்ற ஆற்றலெல்லாம் அவன்பாட ஒப்படைத்து நாம் மேலேறிட ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள்பால் தயவும் கொண்டு பாடுபட்டு மெய்யின்ப சித்தி நிலையை பெற வேண்டும். இதனை புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொருது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர். இனி நன்மெத்தியம் ஞானமை சித்தியம் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என உறுதிபட கூறுகிறார். இதுபோல ஜீவதையுடன் பாடுபடும் மெய்யன்பர் பூர்வ மத்தியில் ஒளிர்கின்ற இறைவா என்கின்றார். பித்தா, பித்தன் என்னை வழிந்தாண்ட பெருந்தகே. நம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் எல்லாம் ஆனவர், எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர். ஆனால் அதே போன்று நம் ஆன்மாவும் அனாதி, இதை படைத்தவர். ஆனால் இன்று பித்த நிலையில் ஒன்றுமே அறியாதவர் போல் இருப்பார். பித்தன் இவர் அவரை மட்டும் அவர் கூறிய ஜீவிதம் மட்டுமே எண்ணி செயலனைத்தையும் அருளொளியால் கண்டார். எனவே நம் பெருமான் இருக்கும் குடிசைகளை வழிந்து என்னை ஆண்ட துறையே என 3916 பாடலில் உறுதி செய்கிறார். அத்தா, அவர்தான அப்பா. ஒரு மனைவிக்கு கணவன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த ஜீவாத்மா யாவும் தன்னுள் தனக்கு தெரியாமல் மறைந்துள்ள பரமாத்மாவை ஜீவதேவால் கண்டு ஆதியாகிய ஆன்மாவை அனாதியாக்க தயவினால் தயாவண்ணமாகி அருளமுதம் உண்ண வேண்டும். இதனை அகவலிலே இந்த சிற்ஜோதி ஏழூறு ஆதி அந்தம் என்ற அருளிய அருட்பெரும் ஜோதி ஆதியும் அந்தமும் அறிந்தனியே ஆதி என்ற அருளிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். ஆக ஆதியாகிய ஆன்மா அனாதியாகி ஜீவ விவகாரணிய ஒழுக்கம் செய்து செய்து கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆக வேண்டும். இதற்கு வேறு சாதனம் வேண்டாம். ஜீவகாரணிய ஒழுக்கம் ஒன்றுவே போதும் என்கின்றார் நம் பெருமான். நாம் பாடுபட்டால் பலன் பெறலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.